ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 4v4 தான் பார்க்க போகிறோம். இந்த எனிமி மேலே அடியே விழுகாது. நானும் முடிஞ்சாலும் கேம் பண்ணுவேன். அப்புறமும் நான் நாக் பண்ணி கில்லே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா நம்ம டீம் மட்டும் அடித்து நாக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவனை போய் ரிவ்யூ பண்ணி விட்டு க்ளோவால் விட்டு வெளியே போனால் ஆனால் இன்னொரு டீம் மட்டும் நாக் பண்ணி வச்சுருப்பாங்க. சரின்ட்டு அவனையும் தூக்கி விட்டோம். நம்ம 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணதுக்கு கடைசியில் நம்மளே நாக் பண்ணி முடிச்சு விட்டாங்க. சரி, 2வது ரவுண்டு பார்த்துக்கலான்னு இங்கேருந்து எய்ம் எப்போ மிஸ் ஆயிரும். ரஷ் பண்ணி ஆடும்போது நமக்கு தலையை காட்டிட்டு ஒருத்தர் ஓடிடுவேன். அவனை நாக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு வெளியே வந்தால் முன்னாடியே ஒரு எனிமி இருப்பான். அவனை டேமேஜ் பண்ணி டேமேஜே ஆகாது. அப்புறம் மேலே ஏறினா மேலே ஒருத்தன் டாப் அடிச்சுட்டு இருந்திருப்பான். அவனை ஒரு டேப் வச்சு நாக் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு எனிமி அறிவான். அவனை நான் அடிக்க ட்ரை பண்ணுவேன். என்னை அடித்து முடிச்சு விட்ருவான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த ரவுண்டு முடிஞ்சுன்னு நினைக்கும் போது நம்ம டீமேட் அழகாக 2 நாக்கு வச்சு அது 2மே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேம்பிங்கில் ஒரு ஏஸை போட்டு இந்த ரவுண்டே நமக்கு சாதமாக மாற்றிட்டாரு. அப்புறம் நாங்கள் 5 அவங்க 1ன்னு இருந்தாங்க. இந்த தடவை ஒரு 1 டேப் வச்சு அந்த கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைமே பார்த்து அவனுக்கு ஒரு 1 டேப் வச்சு இந்த ரவுண்டே முடிச்சாச்சு. இந்த இடத்துல என் டீமே காலியாயிரும். நானும் தப்பிக்கிறேன்னு கீழே விழுந்து ஜோனில் எலிமினேட் ஆயிடுவேன். ஜோனில் எலிமினேட் ஆகியும் என்னை பின்னாடியே துரத்துக்கு வந்து ஒருத்தர் என் டெத் பாக்ஸ் முன்னாடி நின்று எமௌண்ட் போடுவான். அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கலான்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட் நம்மளை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ரிவ்யூ பண்ண வருவான். அதுங்களே நம்மளை கில்லாவே கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. நம்ம டீமையும் தொடர்ந்து வரிசை அடித்து நாக் அவுட் பண்ணி எமௌண்ட்டை போட்டு இந்த ரவுண்டே அவங்க முடிச்சு விட்ருவாங்க. ரவுண்டு அடித்து எமௌண்ட் போட்டாங்க. இப்படியே விட்டால் சரிப்படாது. 1க்கு 7ன்னு இருந்தால் இப்போ 3 ரவுண்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் எமௌண்ட்டை வேறு போட்டு விட்டாங்க. நான் ரஷ் பண்ணி ஆடும்போது என்னை ரூஃப்ல இருந்து அடித்து நம்ம டீமையும் 1 by 1 டவுன் ஆக்கி அவங்க 4க்கு 7ன்ற கணக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீமேட் அடிச்சு வெயிட் பண்ணுங்க. இனிமேல் தான் சம்பவமே இருக்குது. M519 எடுத்து வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு 1 டேப் வச்சு இந்த மேட்சை ஃப்ளூக்கில் போய் அடிச்சு விட்ருப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.